Hello aspirants, வணக்கம் and welcome to Aptrix with Manik அரசு வேலை உறுதி. ஸோ ரீசனிங் இந்த எக்ஸ்ட்ரா ஜாலியாகுது. பார்க்குறவங்க எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். குவான்ஸ் அப்படின்னும் போது சால்வ் பண்ணும்போது இந்த நம்பர்ஸ் ஏதாவது தப்பாயிர போதுன்னு கான்சியஸ்னஸ் இருக்கும். ரீசனிங் தானே, பசில்ஸ் தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரீசனிங்னா எல்லாருமே ஒரு செல்ல குட்டி ரீசனிங் எல்லாருக்குமே. ஓகேவா? ஆனாலுமே ரீசனிங்ல ஒரு சில இடங்கள் பாடப்படுத்துது. அதுல ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் ஆஃப் ஷேப்ஸ். அதுல என்ன பிரச்சனைனா, தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, கவுண்டிங் கன்ஃபியூஷன் வருது சார். இப்போ நான் கவுண்ட் பண்ணும்போது என்னதான் படிச்சாலுமே இந்த சேர்த்து வச்சு பார்க்கும்போது திடீர்னு ஒன்று சொல்றாங்க, திடீர்னு இதோ ஒரு ட்ரையாங்கிள்ன்றாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுது. எவ்வளோ கவுண்ட் பண்ணாலும் ஆன்சர் ஒன்றுக்கு அதை பாருங்க. எனக்கு ஏற்ற மாதிரி அவனும் ஆப்ஷனை வைக்கிறான் பாருங்க. ஒன்று விட்டு ஒன்று இப்படியே கொடூரமா பண்றாங்க சார் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் ஆனால் இதை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம், இதை ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ இதை நான் கொஞ்சம் இதை பேசிக்லன்னு சொல்கிறேன், பிகினருக்கும் புரியுதுக்காக. உங்களுக்கு ஹோம்ஒர்க் வச்சிருக்கேன், மறக்காம அதையும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இன்னையோட கிளியர் அது. ஓகேவா? ஓகே, சரி. எப்படி தப்பு விடாமல் கன்ஃபியூஸ் ஆகாமல் கவுண்ட் பண்ணுறது அதனங்க. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிளில் ஃபர்ஸ்ட் கரெக்டாக பண்ணுங்க, அப்புறம் நம்ம ட்ரையாங்கிளில் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பேசிக் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும்னா முதல் ஸ்டெப் என்னன்னா, ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணும், ஒரு ஆர்டரா போகணும். ரேண்டமா 1 2 3 4 5 இது 2 3 அப்படின்னு மொத்தமா எண்ணக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். ஓகே, அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு பார்க்காம அப்படியே அழகா ரேண்டமா போகணும். ஓகேவா? செகண்ட் என்னன்னா, ஒரு கேட்டகரியா போகணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் பேட்டர்னா போகணும். அடுத்து ஒரு சில கேட்டகரி வைஸ் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் ஆர்டரா போலாமா, கேட்டகரியாவும் போகணும். ஃபர்ஸ்ட் கேட்டகரினா சிங்கிள் பீசஸை ஃபர்ஸ்ட் எண்ணுங்க. சிங்கிள் பீசஸை ஃபர்ஸ்ட் எண்ணி எவ்வளோ ரெக்டாங்கிள் வருது அப்படின்னு பாருங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பிளாக்ஸ் பாருங்க. குயிக்கா போடலாமா? 1 2 சிங்கிளா 3 4 5 6 7 8 ரெக்டாங்கிள் வந்துருச்சாங்க. இதுக்கு மேல சிங்கிள் பீசஸ் எதா இருக்கா? தனித்தனியா இல்ல. அப்ப 8, இதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப டபுள் பீசஸ்லாம் பாருங்களேன். டபுள் பீசஸ்னா இப்போ இது 2 சேர்ந்து ஒன்று உருவாகுதா? தெரியுதாங்க? 1 2 சேர்ந்து. அதே மாதிரி 2 இருக்கா? 2 பீஸ் சேர்ந்து ஒரு 2 வந்துருச்சா? எக்ஸ்ட்ரா 2 வந்துருச்சா? எஸ், 2. இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை பிடிச்சி போங்க. பிடிச்சி போய் இப்படி போடுங்க. ரேண்டமா இப்படி பார்க்கும்போதே அப்படியே பார்த்துக்கிட்டு 1 ஓகே, 2 3 அப்படி அங்கங்கே எழுதி வச்சிங்கன்னா திருப்பி ரீகவுண்ட் பண்ணுறதுக்கும் கஷ்டமா இருக்கும். இப்போ எனக்கு திடீர்னு இந்த 2 ஸ்டக் ஆனா கூட, ஆன்சர் தப்பா வந்தா கூட நான் என்ன பண்ணிடுவேன், இதுல தப்பு இருக்கோ, இல்ல இதுல 8ல தப்பு வர வாய்ப்பே இல்லை, ஏன்னா இண்டிவிஜுவல் 8 தான். அப்ப இதுல தான் தப்பு விட்டுருப்பேன், அதை மட்டும் திருப்பி கவுண்ட் பண்ணிக்கலாம். புரியுதா நான் சொல்றது? கேட்டகரியா எழுதுனீங்கன்னா இந்த சலுகை உங்களுக்கு கிடைக்கும். ரேண்டமா அப்படியே செதற விட்ட தேங்காய் மாதிரி அப்படியே அங்கங்க 2 3 4 போட்டு மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா போச்சு. ஓகேவா? அதனால தான் இந்த கன்ஃபியூஷன் ஆகுது. இப்போ எனக்கு கன்ஃபியூஷனே இல்லை, ஏன்னா 2 பீஸ் சேர்ந்து 2 தான் சார் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இப்போ அடுத்த கேட்டகரினா, சி ஆஸ்பிரன்ஸ், இப்போ நான் உங்களுக்கு சொல்றதுக்காக இவ்வளோ எழுதுறேன். ஓகேவா? பட் எக்ஸாம்ல அந்த அட்வான்டேஜ் நிறைய பேர் கிடைக்காது. ஏன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுக்கப்படும், நீங்க அழகா 1 2 3 போடலாம். வாட் இஃப் த கொஸ்டின் பேப்பர் கம்ஸ் ஆன் கம்ப்யூட்டர்? ஸ்க்ரீன்ல இந்த மாதிரி மானிட்டர்ல இருந்துச்சுன்னா நீங்க பென் எடுத்து டச் ஸ்க்ரீன் அவங்க எக்ஸாம் இல்லை எழுத முடியாது, அது அலௌடும் கிடையாது. நீங்க போய் எவ்வளவு வேணா கிட்ட போய் கண்ணு முன்னாடி நின்றுக்கலாம், கம்ப்யூட்டர் முன்னாடி நின்றுக்கலாம், கையை எவ்வளவு வேணா தொட்டுக்கலாம், பட் ஆனால் எழுத முடியாது. அப்ப அது ஒரு சிரமம். ஏன்னா பாக்ஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கு பார்க்கறதுக்கு, அது ஹைலைட் பண்றேன் நான். ஆனா எக்ஸாம்ல உங்க கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? எஸ், அதனால இப்பயே எக்ஸாம் மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? எஸ், எக்ஸாம் மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னா கை தாங்க நம்மளுக்கு உதவி, ஃபிங்கர்ஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. 1 2 3 4 5 6 7 8 எழுதுனீங்க. அடுத்து இந்த மாதிரி டைப்ல ஒரு 2 இருக்கு, 2 எழுதுனீங்க. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இப்படிக்கா சேர்த்து ஒன்று இருக்குல்ல, தெரியுதா? எஸ், எத்தனை சிறுவர் மலர் சால்வ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுது. ஸோ நம்ம நேச்சுரலாகவே இந்த கேம்ஸ் விளையாடுறவங்க, இந்த பசில் சால்வ் பண்றவங்க, அதெல்லாம் அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க. ஓகேவா? எஸ், இதோ பாருங்க, இது 2 சேர்ந்தா ஒன்று வருது. இப்போ இந்த 2 பீஸ் புரியுதா? ஸோ நான் மேக்ஸிமம் தொடமாட்டேன், பட் பிகினர் ஒரு சில பேர் கஷ்டமா இருக்குன்றதுனால நான் லைட்டா போடுறேன். ஓகேவா? இது 2 சேர்ந்தா ஒன்று புதுசு வருது, ஃபிங்கர்ஸ் வச்சுக்கோங்க. 1 2 இது 2 சேர்ந்தா எது சார்? இது. அடுத்து இது 2 சேர்ந்தா 3. அப்படியே ரேண்டமா அப்படியே ஒரு ஆர்டரா போடுங்க, ரேண்டமா போடாம. 1 2 3 4 அடுத்து இது 2 சேர்ந்தா 5. ஓகேவா? 5 வந்துருச்சு. ஸோ 5, இது ஒரு 5. இதெல்லாம் எழுத்தால நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், அப்படியே ஒரு கவுண்டிங் 5. இதுக்கப்புறம் தான் ரியல் பிரச்சனையே இருக்கு. என்னன்னா 2 சேர்த்து போட்டீங்க. ஓகே, ஏன் 3 சேரக்கூடாது? அதாவது இங்க பாருங்க, கை மூமெண்ட் பாருங்க, 3 அப்படியே இந்த 3மே இங்க ஆரம்பிச்சு இந்த 3ஓட முடிஞ்சுன்னா அது ஒரு ரெக்டாங்கிள். வெயிட், இந்த 3 போட்டீங்களே, அப்படியே ஒன்று இறக்கி இந்த 3 போட்டீங்களா, அதுவும் சேர்த்துக்கங்க. 2 3 இருக்கு, 2 இருக்கு. ஓகே, 2 இருக்கு. புரியுதா? இப்போ 4 வர வாய்ப்பு இருக்கா? எஸ், அஃப்கோர்ஸ். இது இருக்கு பாருங்க, 4 எல்லாம் சேர்த்து 1.
அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே நம்மளுக்கு புரியுற மாதிரி நம்ம போடணும். ஓகேவா? பதட்டமே படாம போட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? 10, 15, 17, 18 15, 17, 18 அவ்வளவுதான். சார் 20 இருக்கு ஆன்சர்ல, பயமா இருக்கே, 2 எக்ஸ்ட்ரா ஏதாவது விட்டோமா? நோ. இந்த டாபிக் மட்டும் நல்லா படிச்சிருந்தா மட்டும் படிச்சிருந்தா மட்டும் அட்டென்ட் பண்ணுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இது என்னுடைய ஓப்பனான ஒரு விஷயம். ஏன்னா இந்த டாபிக்ல தான் நிறைய பேருக்கு நெகட்டிவ் வந்ததா வரலாறு சொல்லுது. ஓகேவா? ஸோ நல்லா படிச்சுட்டு ரிவைஸ்லாம் பண்ணிட்டு போனா இதை அட்டன் பண்ணுங்க, இல்லாட்டி எவ்வளோ பார்க்கறதுக்கு சுலபமா தெரிஞ்சாலுமே விட்டுருங்க. ஓகேவா? பார்க்கறதுக்கு சுலபமா இருந்தாலுமே விட்டுருங்க. ஓகேவா? இல்லை எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா அட்டன் பண்ணுங்க. சரியா? ஏன்னா இது அந்த மாதிரியான டாபிக். கரணம் தப்பினால் மரணம். மரணம். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். எஸ். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கொஸ்டினை வந்து உங்களுக்கு நான் வந்து இதே லாஜிக்ல போட்டு எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க, ஒரு ஹோம்ஒர்க். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்ட் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். இதனை நீங்கள் எதிர்பார்த்தீங்க, ஆசைப்பட்டீங்க. எஸ். இப்போ இதில் வந்து ஆஸ்பிரன்ஸ் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். கோர்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், கோர்ஸ் ஆஸ்பிரன்ஸுக்கு தெரியும். இல்லை இந்த டாபிக் நீங்கள் எப்படி படிச்சிருந்தாலுமே இந்த மாதிரி பார்த்தாலே 3டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டேன். அதை உட்காந்து எண்ணிட்டு இருக்காதீங்க. இப்படி பார்த்தா இதில் எத்தனை ட்ரையாங்கிள்னா 1, இது 1, 2, மொத்தமாக பார்த்தா 1, 3ன்னு சொல்லி அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ரெகுலராக எக்ஸாம்ஸில் வர ஷேப்ஸாக ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டேன். அது மாதிரி நிறைய ஷேப்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். இப்படி பார்த்தா என்ன சொல்லியிருக்கேன்? 8, அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதெல்லாம் டீட்டெயிலாக போவேன். இப்படி பார்த்தா 3, இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியும்னா, இங்கே பாருங்க, பார்க்கும்போதே 3 அப்படிதான் தெரியும். புரியுதா? நான் அப்படியே நம்பர் போடுறேன் பாருங்க. 1, 2, 3, 4 அப்படியே. புரியுதா? அது திருப்பி திருப்பி இருக்கும், ஆனால் இந்த ஷேப் தான் இருக்கும். 4, 5, 6, 7, 8. ஓகே. ஸோ நான் அகைன் சொல்லிடுறேங்க, உங்களுக்கு எக்ஸாம்ல இந்த மாதிரி எழுதுற அட்வான்டேஜ் இருக்காது. பேசிக்ஸும் தெரியாதவங்களுக்கு கிளியரா புரியணுன்றதுக்காக சொல்றேன். பட் நீங்க வந்து பார்த்தே 1, 2, 3, 4, 5 அப்படி ஃபிங்கர் தான் நீங்க யூஸ் பண்ணணும். 10 அப்ப 10 கிடையாது, 10 பீஸ் இருக்கு. இந்த மாதிரி 10 பீஸ் இருக்குன்னா 1த்துல 3 இருக்குன்னா 10 3 30. ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டாக்கே கொஸ்டின் பேப்பர் அப்படி பார்த்த உடனே ஓகே 40, ஓகே அப்ப என்ன, ஓகே இந்த பீஸா, இவனுக்கு தெரியுமே 3, அப்ப இந்த மாதிரி 10 இருக்கா, ஃபர்ஸ்ட் 10 30. இதுதான் ஃபர்ஸ்ட் இதுவா இருக்கணும். ஓகேவா? அங்க பார்த்த உடனே என்ன போட்டீங்க? இங்க பார்த்த உடனே சல்னு எண்ணி ஃபர்ஸ்ட் 8 போட்டீங்கல்ல, ஏன் இருக்கா? ஆர்டரா எண்ணி 8 போட்டீங்கல்ல, அந்த மாதிரி இங்க பார்த்த உடனே எண்ணி 30 ஃபர்ஸ்ட் போட்டுருணும். அப்புறம் ஆப்ஷனை பார்க்கணும். இன்னும் 10, 12, 15 எக்ஸ்ட்ரா இருக்கா, சரி என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். இல்லை இருக்கட்டும். என்ன சொல்ல வரேன்னா, நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டரா போங்க. இதுவுமே எண்ணும்போது 1 2 இப்படிலாம் இல்லை, 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படிதான் எண்ணும். இப்போ அடுத்த கேட்டகரி, ஏன் 1 2 சேர்த்து வச்சு பார்த்தா எதா இருக்கக்கூடாதா? இது பாருங்க, இது 1, இது வரைக்கும் 1, இது 2, இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா இது ஒரு ட்ரையாங்கிள்ல. நல்லா பாருங்க, நான் நீங்க ஓகே சார்னு சொல்ற வரைக்கும் வந்துகிட்டே இருப்பேன். தெரியுதா? 1 2 சேர்த்தா ஒரு புது ட்ரையாங்கிள் வருதா? இதை ஃபிங்கர் வச்சுக்கணும் 1 அப்படின்னு கேரி மாதிரி எங்கேயா எழுதுனீங்கன்னா அது எங்கேயா போயிடும், கடைசியில் விட்டுருவீங்க. கை தான் நம் தன் கையே தனக்கு உதவி. 1 முக்கியமான காலகட்டத்தில் இருக்கவங்க, இதுதான் அந்த கன்ஃபியூஷனே. டைட்டில் போட்டது இப்போதான் வருது. 1 2 சேர்த்தா என்னது? 1. ஐ மீன் இந்த 2 பீஸை சேர்த்தா புதுசாக ஒரு ட்ரையாங்கிள் உருவாகிறது. அதை நாம் இதுவரை கவுண்ட் செய்யவில்லை. 1. இப்போ 2யும் 3யும் சேருங்க. நல்ல கண்ணை நல்ல கிட்ட, மொபைலை கிட்ட வச்சுக்கோங்க. 2யும் 3யும் சேர்த்தீங்கன்னா 2 3ன்றது இப்படி சேர்ந்துருக்கு. புரியுதா? இது 2, இது 3. இப்படிதானே எண்ணம், இதெல்லாம் இப்படிதானே பீஸு, இப்படிதானே சேர்ந்துருக்கு. ஆனா இப்படி சேரும்போது இப்படியும் ஒரு ட்ரையாங்கிள் உருவாகுதுல்ல. மறுபடியும் நீங்க சொல்ற வரைக்கும் நான் வந்துகிட்டே இருப்பேன். உருவாகுதுல்ல? எஸ், உருவாகுது. கீழே ஒன்று உருவாகுதுல்ல? எஸ், 2. அப்ப இது 2யும் சேர்த்தா புது 1 விட்டோம், கை நவரவே கூடாது, அப்படியே இருக்கணும். இது 2யும் சேர்த்தா இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 வருது, 1 2 அப்படியே இருக்கணும் கை. ஓகேவா? எஸ், ஃபிங்கர் அப்படியே. ஓகே, அப்படியே கேர்ஃபுல்லா. அடுத்து அப்படியே 1 2 சேர்த்தீங்க, 2 3 சேர்த்தீங்க, அடுத்து 3 4 சேர்த்தீங்கன்னா தோ 1 வருது. வருதா? அவ்வளவுதான். 3 4 சேர்த்தா தோ 1 வருது. 4 5 சேர்த்தா தோ 1 வருது. 4 5 சேர்த்தா தோ 5. ஓகேவா? 5 5 6 சேர்த்தா இது இந்த டைப் தெரியும் உங்களுக்கு. 5 6 சேர்த்தா எக்ஸ்ட்ராவா 2 வரும். எப்படி சார் கை முடிஞ்சிருச்சு, இந்த கையில பேனா இருக்கே அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுது. 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்பிரன்ஸ், நம்ம சின்ன வயசுல ஃபிங்கர் கிரிக்கெட், அந்த ஸ்கூல்ல புக் கிரிக்கெட் விளையாடுவோம்ல, அப்படிலாம். எஸ், அவ்வளவுதான், அதே தான். அதை யூஸ் பண்ணுங்க. இது 5, 1 2 3 4 5, இல்ல 1 2 3 4 5. 6னா இது, 7னா 6 கூட 1 8,
9 10 மேக்ஸிமம் 10க்கு மேலாம் கண்டினியூஸாக வராது. இல்லாட்டி 10 வரைக்கும் வந்தால் ரவுண்டாக எழுதிக்கலாம். சரிங்களா? இதுதான் விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன விட்டோம்? 7ல் விட்டோம். பேசணுன்னே மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? 7ல் விட்டோம். 7 5 6 7 7 7 அப்புறம் இது ரெண்டும் சேர்த்தா, இது ரெண்டோட முடிச்சோம். இது ரெண்டும் சேர்த்தா 8 8. ஓகேவா? முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் 8. அப்புறம் என்னங்க? அப்புறம் என்னது? 8 9 சேர்த்தா இது 1 9, அப்புறம் கடைசியா 1 10. சரியா? திருப்பி சொல்லட்டுமா? நிறைய நடுவில் யாராவது கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. திருப்பி சொல்றேன். இதே தான் நடக்கும். இப்போ கன்ஃபியூஷன் நடக்குதா பேசின உடனே அந்த டைம்ல ஏதாவது ஞாபகம் வந்திருக்கும். வேலை வேணுமே, அவங்க திட்டாங்களே, இல்லை பக்கத்தில் ஏதாவது ஆக்ஷன் தும்பியிருப்பான். இதெல்லாம் நடக்கும் எக்ஸாம் ஹாலில். சரியா? திருப்பி என்னன்னாலுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த 30 ரிசர்வ் இதுல பிரச்சனையே இல்லை. இப்போ அடுத்து வர 10ல் தான் பிரச்சனை. அதனால தான் இப்படி இந்த மெத்தட் போங்கன்னு சொல்றேன். டிஃபால்ட்டா மொத்தமா போடாம ஒரு பார்ட் பை பார்ட்டா போங்க. திருப்பி என்னால் ஸ்பீடா என்ன முடியுங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ இது ஒரு பீஸ்னு எனக்கு தெரியுது. இப்போ பாருங்க, நான் வந்து உங்களுக்கு நான் மைண்டையே அப்படியே உங்களுக்கு கண்ணாடி மாதிரி காட்டுறேன் பாருங்க. இது ஒரு பீஸ். ஸோ பெருசா தெரியுதா? எஸ். இது ஒரு பீஸ்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது ஒரு பீஸ்னு எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு. ரெண்டையும் சேர்த்தா தோ 1. திருப்பி போறோம் பாருங்க, தோ 1. அடுத்து இது ரெண்டும் சேர்த்துட்டோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா இன்னும் 2 வருது, 2. அடுத்து இது 2 சேர்த்தா இன்னொன்று 1 3. இது 2 சேர்த்தா இன்னொன்று 1 4. கிளியரா பாக்குறீங்களா? கிளியரா பாக்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ திருப்பி சொல்றேன் பாருங்க. இது 1 இது 1ங்க. இது ஆல்ரெடி 1 முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்றோம். அந்த 3லே வந்துருச்சு. புரியுதா? இந்த 3 போட்டோம்ல, இப்படி போட்டு 3ன்னு போட்டோம்ல, அந்த 3லே இந்த அவுட்டரும் வந்துருச்சு. அதை திருப்பி கவுண்ட் பண்ணக்கூடாது. நான் சொல்றது இந்த பிளாக்கையும் இந்த பிளாக்கையும் சேர்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பெருசு வருது இல்லை, அதான் 1. சரியா? அப்படி பாருங்க, அதான் 1. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது 1. ஓகேவா? அடுத்து இது 1 2, இது 1 3. ரெண்டுத்தையும் சேர்த்தா 3 வருது. ஸோ 3. அடுத்து இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா தோன்னு வருது 4, தோன்னு வருது 5. அடுத்து இது ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது 6 7. ஸோ இதைத்தான் இங்கே நிப்பாட்டணும். 7ல் வந்து நிப்பாட்டணும். 7. அடுத்து இது 2 சேர்க்கும் போது 8. அப்படியே 8. இப்போ இதையும் என்னால் சேர்க்க முடியாது, அதனால விட்டேன். சரி, புரியுதா? இங்க இருக்கிற பாக்ஸையும் இங்க இருக்கிற, அதனால விட்டேன். 7ஓட விட்டுட்டு அடுத்து இதையும் சேர்க்கிறேன். இதையும் சேர்த்தா புதுசா வருது. ஓகேவா? எஸ். 8 9 9. அடுத்து லாஸ்டா இது 1 10. ஓகேவா? ஸோ எந்த லெவல்லையும் முத்திரை மாறக்கூடாதுங்க. 7 8ன்னா இது ப்ராக்டிஸ் பண்ணணும். பாபா படத்துல வரும்ல, இப்படி முத்திரை மாறிடுச்சுன்னா வேலை செய்யாது, மந்திரம் வேலை செய்யாது. அதனால இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணுங்க. இல்லாட்டி நீங்க சொல்லிக்கிட்டே மைண்ட்ல 8 8 8ன்னு சொல்லிக்கிட்டே போடணும், இல்லை நோட் பண்ணிக்கிட்டே போகணும். சிரமமா இருக்கும். ஃபிங்கர் யூஸ் தான் பெஸ்ட். ஏன்னா அது பாட்டுக்கு நீங்க சொல்ல அந்த ஃபிங்கர் வச்சுக்கிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வரும். கிளியரா? ஸோ என்ன சொல்ல வந்தேன், இங்க ஒரு 10 வந்துருச்சுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 10. அப்பாடா ஒருப்பா முடிச்சிட்டாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 40 ஆன்சர் டிக் பண்ணிடலாம். நீங்களும் நினைப்பீங்க எக்ஸாம்பிள் அதே மாதிரி பக்கத்துலேயே ஒரு உங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பயப்படாம ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. நீங்க பண்ணது கரெக்ட்னா கான்ஃபிடென்ட்டா போடுங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் ட்ரையாங்கிளே இல்லை அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா டிக் பண்றேங்க. ஆனால் இருந்துச்சுன்னா பார்க்கணும். இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்குது. அதனால இந்த கொஸ்டினை சூஸ் பண்ண இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன், நீங்க ஒன்று காமிங்க பார்ப்போம். நான் ஒன்று எக்ஸ்ட்ரா காமிச்சிட்டேன் பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் எதுலையுமே சேரல பாருங்க. இதான் ஒன்று காமிச்சிட்டேன். இப்போ நீங்க ஒருத்தர் சொல்றது எனக்கு புரியுது, கேட்குது. சார் அப்படி ரைட்ல இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, 2 காமிச்சிட்டீங்க. 2 சேர்த்துறவா? ஓகே, 42 பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்ட கூடாது. வாங்க 42. இன்னும் 2 இருக்கு, கண்டுபிடிங்க. இன்னும் 2 இருக்கிறது. இன்னும் 2 இருக்கிறது. ஓகேவா? ஓட முடியாது, ஒளிய முடியாது. இன்னும் 2 இருக்கு. யாரு சொல்றீங்களோ நல்லவங்க கண்ணுக்கு தான் தெரியுன்ற மாதிரி யாரு சொல்றீங்களோ கிளியர். ஓகேவா? சரி, நல்லா பாருங்க. அதான் சொல்றேன், இது வந்து கம்ப்ளீட்லி இமேஜினேஷன், விஷுவலைசேஷன் தான். இது நான் காட்டிட்டேன்னா இதையும் நான் அழிச்சு விட்டுறேன். இப்போ பாருங்க, இன்னும் 2னா கொஞ்சம் நல்லா இப்படி தலையெல்லாம் திருப்பிலாம் பார்க்கணுங்க. அப்போதாங்க வரும். இங்க பாருங்க, இப்படி பார்த்தீங்கன்னா அதான் சொல்றேனே, ஒரு ஆஸ்பிரண்ட் எக்ஸாம் ஹாலில் செம காமெடியாக இருக்கும். யாராவது ஒருத்தங்க இப்படி கிட்ட போகிறாங்க, மானிட்டர் கிட்ட போகிறாங்கன்னா ஒன்று அவங்க கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது லெட்டர் சீரிஸ் எண்ணிட்டு இருப்பாங்க ரீசனிங்கில். இதுக்கு தான் கிட்ட போவாங்க. இல்லை பார் சார்ட் கிராஃப் எதையா பார்ப்பாங்க. அப்போ ஒருத்தவங்க தலையை இப்படி கிட்ட போனாலே கண்டுபிடிச்சிடலாம், பைபிளில் சால்வ் பண்ணுறான் போல அப்படின்னு. ஸோ இது ஒன்று தெரியுதா? இது ஒன்று தெரியுதா? எஸ். அப்புறம் அவரே சொல்றாரு, சார் ரைட் சைடில் இப்படி பாருங்க சார், தெரியுது. ஓகே, வரேன். எஸ், தெரியுதா? 2 புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி சைடா ஒன்று போகுது, சைடா ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ஓகே, அப்போ விட்டுருங்க சார் எங்களை, நான் தெரியாமல் வீடியோக்குள்ளே வந்துட்டேன். 44. இன்னும் 1 இருக்கு. இன்னும் 1 இருக்கு. ஹூ இஸ் தட் ஒன்? இந்த கடைசி ஒன்றை கண்டுபிடிக்க போற அந்த லக்கி வின்னர் யாரு?
எஸ், அதை கண்டுபிடிச்சிங்கன்னா உண்மையிலே நீங்கள் கிரேட்டு. உங்கள் விஷுவலைசேஷன் நல்லா இருக்குன்னு நீங்களே உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? எஸ், என்னென்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, அப்புறம் இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, கடைசியாக இன்னொன்று கவுத்து போட்டு இருக்குங்க. இங்கே பாருங்க, இதோ இருக்கு பாருங்க. எஸ், அதோட முடிச்சுக்கலாம். ஆப்ஷனே இல்லைன்னு சொல்கிறீங்க. எஸ், கரெக்ட், முடிஞ்சிருச்சு. 45. சரி, ஆப்ஷன் இல்லைன்றதுக்காக க்ளோஸ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்றத கான்ஃபிடன்ஸோட க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா 46 கூட ஆப்ஷனில் இருக்கலாம், வைக்கலாம். நான் கொஸ்டின் செட் பண்ணால் வைப்பேன். எப்பயுமே ஆப்ஷனை வந்து கரெக்ட் ஆன்சருக்கு ஒன்று அதிகமாக வைப்பேன், ஒன்று கம்மியாக வைப்பேன். அப்போ தானே படித்தவங்க செலக்ட் ஆக முடியும். அங்கே பாருங்க, ஃப்ளுக்குலாம் அடிக்க முடியாது இல்லை. ஏன்னா இன்னொன்று உங்களுக்கு இல்லைன்னு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா 45 டிக் பண்ணிட்டு அதனால தான் சொன்னேன், நல்லா தெரிஞ்சால் மட்டும் போடுங்க. இல்லைனா இந்த டாபிக் ஸ்கிப் பண்ணிடலாம். ஈஸி தான். நம்ம ஒரு பிடிஎஃப் நம்ம கூகுள் டிரைவ்லேயே அப்லோட் பண்ணிடுவோம். ஃபுல்லாக படிச்சிட்டாலே ஓகே தான். சரிங்களா? ஸோ போதும், 45 இஸ் த ஆன்சர். கரெக்ட், சூப்பர். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக படிச்சிங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணி ஆப்ஷன் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? ஓகேவா? எஸ், இந்த கொஸ்டின். சரிங்க, இப்போ இந்த ஆன்சர்லாம் எங்கே நான் போய் பார்க்கறது, இந்த கமெண்ட் பண்ண சொல்ல கரெக்டாக அந்த ப்ரொசீஜர்லாம் எங்கே பார்க்கறது? நம்மளோட டெலிகிராம் குரூப். நம்ம டெலிகிராமுக்கு 2 குரூப் இருக்குங்க. ஒன்று வந்து அப்டேட்ஸுக்கு, ஒன்று வந்து டிஸ்கஷனுக்கு. ஓகேவா? ஒன்றில் வந்து ரெகுலராக வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் இல்லை வந்து ஏதாவது நம்ம அடுத்து ஏதாவது கோர்ஸ் பற்றி எதாவது அப்டேட் பண்ணுறோமா, எல்லா அப்டேட்ஸும் ஃபீட்பேக், ஆஸ்பிரன்ஸ் தர ஃபீட்பேக் எல்லாமே அப்டேட்ஸ்லாம் நான் மட்டும் ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் ஜஸ்ட்டு அதுக்கு இது பண்ணலாம், எமோஜிஸ் ரிப்ளை பண்ணலாம். பட் இது வந்து நீங்கள் ஆஸ்பிரன்ஸ் குரூப் டிஸ்கஷன்றது, நம்ம உங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க டவுட்ஸை வந்து போஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கவங்க உங்களை மாதிரி சக ஆஸ்பிரன்ஸ் வந்து டக்குன்னு சூப்பராக மெத்தட்ஸே போடுறாங்க. அந்த இடம் தான் டிஸ்கஷன்ஸ். ஸோ இதை நான் எங்கே போடுறேன் அப்படின்னா 2த்துலையுமே போடுறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க இதோடைய ஆன்சர் அண்ட் மெத்தட்ஸ் எப்படி அப்படின்னு நான் வந்து போடுறேன், ஹோம்ஒர்க் சம்லாம். சரிங்களா? எஸ், நீங்களுமே அங்கே ஆக்டிவாக இருங்க. சரிங்களா? எஸ். ஸோ அந்த எப்பயும் சொல்கிறது தான், உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ரெகுலராக ஃபுல்லாக ஃப்ரம் த பேசிக்ஸ் நான் கற்றுக்கணும். லைக் இது ஒரு ட்ரிக், ஓகே, எனக்கு பேசிக்லேருந்து நிதானமாக பொறுமையாக நிறைய எக்ஸாம்பிள்ஸோட கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஆப்பை ட்ரை பண்ணலாம். ப்ளே ஸ்டோரில் இருக்குது. iOS யூசர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கண்ணு வலிக்காமல் பெருசாக ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னா லேப்டாப் பார்க்கணுனாலும் வசதிகள் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஏதாவது சிரமம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் சொல்கிறேன், நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கன்னா நம்ம டீம் வந்து உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குன்றதை சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? எஸ், பட் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் போய் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஸ்பிரன்ட்ஸ், ஃபார் பீயிங் ஸோ பேஷண்ட் அண்ட் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. போர் அடிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இஷ்யூனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புரியலை, இல்லை நல்லா இருந்துச்சு, ஃபுல்லாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் யூஸ்ஃபுல் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எங்கே கஷ்டப்படுறீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி தான் நான் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். சும்மா ரேண்டமாக நான் வந்து ஏஜஸ் ட்ரிக்ஸ், ஆவரேஜ் ட்ரிக்ஸ் அப்படின்னு போடல. எந்த பெயின் பாயிண்ட்ஸாக இருக்கோ அதை அனலைஸ் பண்ணி போடணுன்றது தான் என்னோட பிளானு. ஸோ சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ். பை பை.